நெஞ்சில வைக்கிற மாட்டேங்கிற குஞ்சில வைக்க மாட்டேங்கிற காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு குஞ்சு கருப்பு குஞ்சுதான் ஐயா. குஞ்சு என்றாலே கோழி என்று சொன்னால் அந்த கோழிக்கும் ஒரு குஞ்சு. அதுதான் மகாபாரத்தை திரௌபதி, அதுதான் மகாபாரதம். சிரித்தார் ராமநேசன் 10 கரங்கள் கொடுத்து முடிக்க சிவமா கண்டு உட்கார்ந்து விஷயம் வான்மீகி எழுந்திருந்த உடங்கினார் சிவபக்தனாகப்பட்டவன். ஓடி 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 உட்கார்ந்து ஜோதியை ஓடாமல் நின்று தவம் செய்தவனுக்கும் பெருமை இருக்கிறது உலகத்தே. காமுரு காமுரு என்று சொன்னாரே, முருகா 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 என்ற நாம் வரும். இந்த முருகா என்ற நாமத்தை ஓதற்கு அருள் கேட்கிறது. யார் பெற்ற பிள்ளையோ, யார் பெற்ற பிள்ளை, யார் பெற்ற பிள்ளை, எங்கே பிறக்கிறது? பையூரை வளர்ந்து பாலூரை வளர்ந்து என்ன சொல்லி சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டார். சொன்ன வேற சுருக்கன்னு சொல்லு. மனுஷன் ஆய துறக்க விட மாட்டேங்கிறார். மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. அப்படியே சொன்னாரு 2 தோசையை தின்னு கெட்டியாப்பு சாப்பிடல இப்படி ஒரு வயசோட இப்படி வகைக்கியா கத்திரியாப்பு காலையில் இந்த நாடகத்தை வாங்குறதுக்கு இப்படி சிரமப்படுற இச்சுக்காங்க. சிரிப்பு சிரிப்பு என்பது எல்லோருடைய மனதில் வரக்கூடிய இயல்பு. அந்த சிரிப்பை நாம் கற்றுக்கொள்கிறோம். மனிதனுடைய உடம்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சிரிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த சிரிப்புக்கு பெருமை இருக்க வேண்டும் என்பது. அப்புறம் என்ன, ஒரு மனுஷனை பேச விடாம அவரே பேசிக்கிட்டா என்னத்தை பேசுறது? ஒத்த வார்த்தை சொன்ன அந்த ஒத்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறது. வாய் வலிக்குமா வலிக்காதாங்க? இப்பதான் ஒரே ஒரு வரி சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு வரிக்கு நாக்கு தள்ளுது. நாக்கத்தில் அந்த ஆதிபராசக்தி காலியாக நீலியாக கருமாரியாக முத்துமாரியாக மகமாரியாக இருக்க முடிய அந்த ஆதிபராசக்திக்கு அந்த காலி நீலி கரும தண்ணீர் காவிரியை தான் என்று சொன்ன பெண்ணாவாய் அன்பு தண்ணி கூட குடிக்கப்படாதா? பேசுறது ஒரு நானு, குடிக்கிறது ஒரு நீயா. நீங்க தண்ணி குடிக்க மாட்டேன். எனக்கு தண்ணி பிடிக்காது. இல்ல ஒரு தடவை சாப்பிட மாட்டேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தொண்டை கரகரம் எரியும். என்ன தெரியுங்க? ஏண்டா என்னடா பழக்கது? முனிவர்களை பார்த்திருக்கிறீர்களா? கமடம் வைத்திருப்பார்கள். மேலே ஒரு ஓட்டை இருக்கும், அதில் தான் தண்ணீர் ஊற்றுவார்கள். இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அதில் தான் தண்ணீரை குடிப்பார்கள், பருகுவார்கள். இங்கே ஊற்றுவதும் இதை பருகுவதும் 2 ஓட்டை. இதில் ஒரு ஓட்டை தான் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு 2 ஓட்டை வேணுங்க. இதுல தண்ணி ஊற்றும் ஓட்டை, இது குடிக்கும் ஓட்டை. இது ஒரு ஓட்டையில இதிலே தண்ணி ஊற்றி இதிலே குடிப்பாங்களா? நீங்க கேட்கறது நியாயம். அந்த கமண்டலம் வந்து கேஆர் விஜயா கமண்டலம், அதுல 2 ஓட்டை இருக்கும். இது வந்து நமிதா கமண்டலம், ஒரு ஓட்டை தான் இருக்கும். இதுல வாய் வச்சு குடிங்க, தண்ணி வரும். முயற்சி செய்கிறேன், குடிச்சு பாருங்க. பேசும்போதாவது பேசும்போதாவது அப்படிங்கும் போதே நீர் சுரக்கிறது, நான் விழுந்து பேசும்போதாவது நீர் சுரக்கிறதே. வாய குடிச்சு ஏன் வாயிலே துப்புற? உனக்கு மூத்தல் வந்துருச்சா? எனக்கே வந்துருச்சு. என்ன உங்களுக்கு வேர்க்கிறது? காரி துப்பிட்டா கூட எப்படி வேர்க்காம இருக்க? கொப்பிடிச்சிட்டு எல்லாரும் கீழே துப்புவாங்க, என்ன வாயிலே துப்புறீங்க? என்ன ஒரு அருமை! நான் பேசுவதை கருத்து உங்கள் வாயிலே நீர் ஊற்று ஏற்பட்டு உள்ளதே. இதோட நிப்பாட்டிக்கோ. சரிப்பா, நான் என்ன கேட்கறேன்? கதை ஆரம்பிப்போமா? கதை ஆரம்பிக்கலையா? இப்பதே ஆரம்பிக்க போறேன். என் பெயர் நாரத, தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. சந்தோஷம். நீ யாரு? என் பேரு வீரத்தேவன். ஏடா கேனம் பயல, உன் பேரை கேட்டனாடா? பேரை கேட்டதே வீரத்தேவன் சொல்றது. நான் பேரை கேட்கல, நீங்க யாருன்னு கேட்டுக்கேன். அதுக்கு முன்னாடி கேன பயல. ஓஹோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா புரிஞ்சுக்காது. நான் வந்து காவக்காரன். இழிச்சா பயல, இழிச்சா பயல இல்ல இல்ல இழிச்சா பயல இல்ல. நீ என்ன வேலைக்கு வந்து கேட்டா நீ காவலுக்கு வந்து சொல்லணும். நீ யாருன்னு கேட்டீங்க? உங்க அப்பனுக்கு அத்தாளுக்கும் புள்ள. ஏண்டா முட்டா பயலே, முட்டா பயலே பயலே
யாருக்கு பிறந்தன்னு கேட்டனாடா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தேங்க நீ யான்னு சொல்ற நான் ஒரு மனிதன் நீ வந்து யாராருக்கு பிறந்த என்ன வேலைக்கு வந்த நீ மனுஷனா இல்ல மாடான்னு தான் கேக்குற நீ யாரு எதுக்கு நான் ஒரு ஆத்மா 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 போத்தான்னு கேட்கக்கூடாதீங்க நீ யாருன்னு சொல்லு தெரியலையா தெரியாம எங்க வர்ற சரி உங்க அப்பா யாரு தாத்தாவுக்கு புரிஞ்சேன் ஆஹா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாக்குறேன் ஆஹா உங்க ஆத்தா யார் எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி அனைவரும் தெரிந்தவர்கள் அவர் ரெண்டு நீ என்ன வேணும் புள்ள வேணும் சந்தேகப்படக்கூடிய நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு வேணும் என்னது நீ உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன முடிவு ஐயோ இப்படி போட்டு குழப்பம்னா நான் என்ன செய்வேன் நான் வந்து எங்க அம்மாவும் என்ன கேட்டீங்க நீ உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் எங்க அம்மாவுக்கு நான் புள்ள வேணும் எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அப்பா வந்து புடிச்ச வேணும் அருமையா சொன்னீங்க நீ உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கு என்ன வேணும் ஐயா கொஞ்சம் மெதுவா கேளுங்களேன் உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கு என்ன முடிவு எங்க ஆத்தா வந்து எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி வேணும் எங்க ஆத்தாவுக்கு நான் புள்ள வேணும் உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும் ஏத்தா என்னைய விட்டு குடிச்சு போச்சா ஏத்தா என்னை குழப்பிட்டு இருக்காத்தா சரி அவங்க போறதுல கொஞ்சம் புரியுற மாதிரி கேட்கலாம் ஓ மகே முண்டாட்டியுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மயனோட மாமனாருடைய மச்சன் உனக்கு என்ன மறுபடியும் கேளுங்க இல்லையா ஓ மகே முண்டாட்டிய மாமியா மகளோட மச்சனோட மாமனாருடைய மச்சனை உனக்கு என்ன வேணும் ஓ மகே முண்டாட்டிய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மயனோட அத்தா உன் மயமண்டாட்டி மாமியா மக புருஷனோட கொழுந்தியா மயனோட மாமனாருடைய மயமுண்டாட்டி மாமியா போச்சு லூஸ் ஆக்கிட்டாரு சாமி மயமுண்டாட்டி மாமியா மாப்பிள மாப்பிள போயிட்டாரு மாப்பிள மயமுண்டாட்டி மாமியா யோ மாப்பிள நல்லா இருந்த மனுஷனை எடுத்துக்கிட்டாரு சாமி ஐயா பார்க்க மாட்டாரு லூஸ் ஆக்கிட்டாரு நான் என்ன செய்ய எந்த ஊர்லப்பா லூசு வந்து லூசுன்னு சொல்லிட்டு ஆட்டாடி இது முரட்டு லூஸா இருக்கு போல இருக்கு